ஜீவிப்பேனான் இயேசுவோடு வந்திடுவே அவர் வார்த்தையோடு. இந்த நாளுக்குரிய வேத தியானம் ஜோயல் சாப்டர் 2 verses 30. யோவேல் எடுத்துக்கொள்ளவும். இந்த நாட்களிலே ஏன் யோவேலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் ஜோயலை குறித்து நமக்கு இந்த நாளிலே ஒரு வெளிப்பாடை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் தியானிக்கும்படிக்கு. இல்லை, நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது அவசியமும் தேவையுமாக இருக்கிறது. பல நேரங்களில் கிறிஸ்துவ விசுவாசத்தின்படி நாம் அநேக நன்மைகளை நாம் இழந்திருக்கிறோம், ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம், கிருபை இழந்திருக்கிறோம், தேவனுடைய தயவை இழந்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் கற்று தேரும்படிக்கு தேவன் சில உபதேசங்களை நமக்கு கொடுக்கிறார். I will show wonders in the heavens, in the earth. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். Spirit promised, spiritual utterance, spiritual visions. ஆவியானவர் எதை வாக்கு பண்ணினார்? அதாவது ஸ்பிரிட் ப்ராமிஸ்ட், நமக்கு எதை தேவன் ப்ராமிஸ் பண்ணாரு. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் அட்டரன்ஸ், UTTERANCE அட்டரன்ஸ். மூணாவது ஸ்பிரிச்சுவல் விஷன், ஆவிக்குரிய தரிசனம். இன்றைக்கும் அந்த ஆவிக்குரிய தரிசனத்தை அநேகர் இன்னும் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த வரக்கூடிய காலங்களில் நாம் உணராது இருக்கிற காரியம். எவ்ரி டைம் we are expecting our blessings, prosperity all the time. எனக்கு நன்மை உண்டாகுமா, அது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா, whether in my life I can expecting whatever needed in my day-to-day life. இதை தான் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்று பார்த்தீங்கன்னா ஐசையா சாப்டர் 1 verses 28 எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்ன காரியங்கள் வரக்கூடிய காலங்களில் சம்பவிக்க போகிறது? இப்போ we are the last days and last hours. நீங்கள் வேதத்தை எடுத்து பாருங்க. வேதத்தினுடைய மறைப்பொருள், வேதத்தில் டைரக்டாக இல்லை, மறைப்பொருள் எப்படின்னா, கடைசி காலங்களில் பேண்டமிக், அதாவது பெரும் வியாதிகள் உலகத்தில் வரும். பெரும் வியாதிகள். இப்போ எகிப்தியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஜிப்சியன்ஸ் கடைசி காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போவதற்கு பல வாதைகள் அங்கே எகிப்தில் வந்தது. அது பிறகுதான் தேவன் அவங்கள வழி நடத்திட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அதே போல் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக பிடிப்பட்ட பெரும் வியாதிகள் உலகத்தில் வரும். அப்போது பாருங்க, இன்னைக்கு எத்தனை வேரியண்ட் வைரஸ் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கொரோனா அப்படிங்கிறது இதுவரை யாருமே கேள்விப்படாத ஒன்று. அதனுடைய தாக்கம், அப்புறம் டெல்டா வைரஸ், ஒமிக்ரான், இப்போ இதெல்லாமே எங்கே இருந்துச்சு இவ்வளோ காலம்? இவ்வளோ காலம் எங்கே இருந்துச்சு? இதெல்லாம் எங்கே இருந்துச்சு இவ்வளோ காலம்? அப்போது ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், நேற்று they given a report about this sickness, the symptoms of the Omicron virus. ஓகே, இந்த வைரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொரோனா போல
டேஸ்ட் தெரியாமல் இருக்காது, ஸ்மெல் தெரியாமல் இருக்காது, தெரியும். டேஸ்ட் பண்ணலாம், ஸ்மெல் பண்ணலாம், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராது. அப்போ என்ன ப்ராப்ளம்? 3 days சிவியர் பாடி பெயின், அன்பேரபிள் பாடி பெயின், தாங்க முடியாத ஒரு வலி வேதனை உடம்புல வரும். அடுத்து நேராக டெத்து தான். நீங்கள் சுதாரிக்கவே முடியாது. மருந்து மாத்திரைகள் எதுவுமே பாடி அக்செப்ட் பண்ணாது. இந்த பாடி வந்து ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாத்தையுமே டெட் பண்ணிடும். அது பிறகு தான் இதோடைய தாக்கம் இருக்கும். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு டயர்டாக படுக்கும்போது ஒரு பெயின் கில்லர் போட்டு படுக்கிறோம். ஐயோ, ஒருவேளை ஒமிக்ரான் வேரியண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை பிசாசு கொண்டு வரோம். அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இவைகள் எல்லாமே பூமியில் நமக்கு கண்களுக்கு தெரியாதவைகள் தான். பல காரியங்களை பார்க்குறோம். என்ன நம்ம சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது வாட் ஐ ஹாவ் டு டூ? இப்போ இதுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வரக்கூடிய காலங்களில் தேவன் வந்து எப்படி ஜனங்களை ரிஜெக்ட் பண்ணுவார் அப்படி தான் நான் பார்க்க. ஏசாயா 1:28 ஒரு வாசி, 28, 29, 30 வாசிங்கன்னா வரக்கூடிய காலங்களில் என்ன சம்பவிக்கும்ங்கிறத ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கார். வாசிங்க. ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்டப்படுவீர்கள், நாணம் அடைவீர்கள். பாருங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிச்சு? இதில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ போட்டிருக்காங்க? நான் வந்து இதில் 10 எடுத்திருக்கேன். 28, 29, 30 10 காரியங்களை வரக்கூடிய காலங்களில் தேவன் நிறைவேற்ற போகிறார். முதலாவது, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சின்னர்ஸ். பாவிகள் அழிக்கப்படும்படியான ஒரு சம்பவம் நடக்கும். இப்படி இவ்வளவு நாள் நீங்கள் கேட்டீங்க, ஏங்க நீதிமானுக்கும் பாவிகளுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ரைச்சஸ் அண்ட் அன்ரைச்சஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ? இப்போ நீதிமான்கள் உபத்திரவப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே, நல்லது செய்கிறவங்களாம் கஷ்டப்படுறாங்களே, கடவுள்னு ஓடுறவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. அப்படிங்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் ஓங்கி நிற்கும், அப்போ பாவிகள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சின்னர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாருங்க, த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பேக்ஸ்லைடர்ஸ். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள். இப்போ நீங்க நினைக்கலாம், பின்மாற்றம்னா என்ன? எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை அழைத்து வந்தாரோ அந்த இடத்துக்கே திரும்பி போய் சேர்றதுதான் பேக் ஸ்லைடிங்னு அர்த்தம். எங்கிருந்து தேவன் நம்மளை பிரித்து கொண்டு வந்தார், எப்படி இருந்தோம் அங்கேயே திரும்பி நம்ம போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு வந்து தேவன் வந்து நம்மளை பிரித்து எடுத்துட்டு வந்து நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து தம்முடைய வரங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆற்றலை கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்கிறார். பட் நவ் வேர் வி ஆர் நவ், இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம திரும்பியும் எங்கே தொடங்கணுமோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். இது வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்முடைய வேலை அதுவல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, we have to run towards God. நேற்று ஒரு குமார் அப்படிங்கிற ஒரு தம்பியை நான் சந்தித்தேன், டிரைவர். அவர் என்னை பார்த்தோன்னே ஓடி வந்தார். உங்கள் மூலமாக ரசிக்கப்பட்டேன், சபைக்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா 7 நாளும் வேலை. அவசியம் இருந்தால் லீவ் எடுத்துக்கங்க, வீட்டில் ஏதாவது வேலை அர்ஜென்ட் உடம்பு சரியில்லைன்னா லீவ் எடுத்துக்கலாம்னா 7 நாளும் வேலை செய். அதனால தான் வர முடியல. கண்டிப்பாக நான் அவர்கிட்ட மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு நான் கண்டிப்பாக வரேன். ஒரு 10 விண்ணப்பம், ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, என்கிட்ட கொடுக்கட்டுமா?
அவருடைய கார்லேயே அந்த பைபிள் வச்சிருக்கிறாரு. அந்த பைபிள்லேயே ஒரு விண்ணப்பம் என்னுடைய பேர் போட்டு, ஐயாவை பார்த்தா அதை கொடுத்து விண்ணப்பம் கொடுத்து ஜெபம் பண்ணிக்கணும். கொண்டாந்து வாங்கினேன், படித்து பார்க்குறேன், ஒரு காரியமும் அவர் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கலை. எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அங்கேயே ஒரு சின்ன ஜெபம் ஒன்று பண்ணிவிட்டு, அவருக்காக அந்த இடத்துல நின்று ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, சரி வாங்க நேரில் பேசலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த காலை வேளையில் ஒரு ஆத்மாவை தேவன் அனுப்பினார். இந்த சண்டே வந்தாங்க, திரும்பி அந்த அவங்க இங்கே மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான காரியம்லாம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, we have to run towards the soul. we have to run. இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த ஆத்மா கொண்டு இங்கே ஒரு ஆண்டவர், we have to run towards the souls. ஆத்மாவை தேடி ஓடக்கூடிய காலம். அப்போது தேவன் நம்மளை கணக்கு கேட்குறார். நான் உனக்கு கொடுத்த கிருபை எங்கே, உனக்கு கொடுத்த அபிஷேகம் எங்கே, உனக்கு கொடுத்த வல்லமை எங்கே? சாட்சி சொல்ல வைக்கணும்னா 100 சாட்சிகளை கொண்டு வந்து லைன் அனுப்பி வைக்கலாம் சண்டேஸில். we are connecting people towards டெலிஃபோனில் பேசுகிறோம், நேரில் சந்திக்கிறோம், எங்கே போனாலும் அங்கே கர்த்தர் சாட்சிகளை எழுப்புறாரு. ஒரு சின்ன ஜெபம் கர்த்தர் சாட்சி எழுப்புறார். இப்போ we are running towards the souls. how many of you going to join? அதுதான் கேள்வி. இப்போது இன்னைக்கு உடன் ஊழியர்கள், இப்போ 3 பேர் உடன் ஊழியர்கள் வந்திருக்கு, மற்றவங்க இல்லை இன்னைக்கு. பட் வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி given to them by God? தேவன் அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கும் போது, ஐ எம் நாட் ஆன்சர் டு பாஸ்டர், பட் ஐ எம் ஆன்சபிள் டு காட். ராமு சொல்லலாம், நான் பிரதருக்கு ரெஸ்பாண்ட் இல்லை, பட் ஐ ரெஸ்பாண்ட் டு காட். இப்போ என்னுடைய போகிறதுலையும் அப்போ பார்க்குறாரு, வர்றதையும் பார்க்குறாரு, நான் நிற்கிறதையும் பார்க்குறாரு, நான் பேசுறதையும் பார்க்குறாரு. வரக்கூடிய ஆண்டில் காட் கிவ் த ரிசல்ட். கிவ் ரிசல்ட். நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வைத்துக்கொள்ளுங்க. வாட் வி சோன், நம்ம மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான். இப்போ விதைக்காமல் அறுக்க முடியுமா? சொல்லுங்க, எங்கே போய் விதைக்கிறோம், நம்ம யார்கிட்ட போய் விதைக்கிறோம்? தட் இஸ் வாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி given by God. என்னுடைய கையிலே தேவன் கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு அது. அப்போ நம்ம ரெண்டாவது காரியம், destruction of the backsliders. மூணாவது, judgment on idols. judgment. இவ்வளவு அதாவது நீ பலருடைய இருதயத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். எந்த விக்கிரகமாவது நம்மளை திசை திருப்பி இருக்கா, கூப்பிட்டுருக்கா? நம்மளை ஜனங்க தான் ஓடுறாங்க, அது ஒரு நாளும் கூப்பிடல. ஆனால் சொல்றாரு, என்னுடைய நியாய தீர்ப்பை அங்கு நான் கட்டளிட போகிறேன். அப்படின்னா வருகிற ஆண்டில் கர்த்தர் அப்படிப்பட்ட இடத்துலலாம் நியாய தீர்ப்பை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஜட்ஜ்மெண்ட். அப்போ எப்படி இருக்கும்? குரூஷியலாக இருக்குமா, இருக்காதா? அப்போ மூணாவது காரியம். நாலாவது, ஜட்ஜ்மெண்ட் ஆன் கார்டன்ஸ் வேர். தோப்புகள் எல்லாம் விக்கிரகம், அதாவது தோட்டங்கள். அன்னைக்கு தோப்புகள்னு சொல்றோம், தோப்பு விக்கிரகங்கள்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு தான் கார்டன் வேர்னு சொல்றது. ஜட்ஜ்மெண்ட் ஆன் கார்டன் வேர். கார்டன் தமிழ்ல தோப்புகள். இப்போ அந்த தோப்புகள் அப்படின்னா, தோப்புகளுக்குள்ள ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தொழுது கொள்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தும்படியாக விக்கிரகங்களை கிட்ட கொண்டு போவாங்க. இவங்க விக்கிரகங்களை ஆராதிப்பாங்க. அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் தோப்பில் வச்சுருவாங்க. அது பேர் தோப்பு விக்கிரகம். சரியா? இப்போ அந்த தோப்புகளை எல்லாமே கர்த்தர் நியாயந்தீர்க்க போகிறார். அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாம் நியாய தீர்ப்புக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 4th பாயிண்ட். இப்போ இதை நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆன் கார்டன்ஸ் வேர் idolatry has been practiced. 4th one, judgment on gardens where idolatry has been practiced. இது பல பிராக்டிஸ் பண்றது. ஒரு தோப்பை எடுத்து அங்க வச்சு அங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது. ஐந்தாவது காரியம் 29 தான் நீங்க பார்க்கலாம். ஐடல்ஸ், ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஐடல், ஜட்ஜ்மெண்ட் ஆன் கார்டன்ஸ் 29.
30வது 1 ஏசாயா 1:30 ஐசையா 1:30 பார்த்தீங்கன்னா destroyed as a dead oak. dead oak. அழிந்து போன அல்லது அழிந்ததான சில கிரியைகள் oak. 5வது destroy as a dead oak. OAK oak. 6வது destroyed as a waste garden. பழுதாய் போன பாழாய் போன அங்க தேவன் என்ன செய்ய போறானா அதை திரும்பியும் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். இப்ப நம்ம இப்ப நம்மளை பார்த்து வேதம் என்ன சொல்லு தெரியுமா? வற்றாத நீரூற்றும் வளமிக்க தோட்டம். யாரு? அனுதினமும் அவருக்காக ஓடுற கூட்டத்துக்கு பேர் என்ன? வற்றாத நீரூற்றும் வளமிக்க தோட்டமும் தான். இப்போ வேஸ்ட் கார்டன் என்ன பண்ணுவார்? இதில் தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா பாலா கிடக்குது. பாலா கிடக்குன்னு கர்த்தர் என்ன செய்வார்? சுத்தமாக அழிச்சிடுவார். அப்போ நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வீணாக இருக்கக்கூடாது இல்லையா? கேட்டால் சொல்லுவான், இங்கே சும்மா எங்கே வந்தீங்க? சும்மா வந்தேன். எங்கே போகிறீங்க? சும்மா போயிடும். இந்த சும்மா போகிறவங்களுக்கெல்லாம் கஷ்டம் 22 இல்லையா? வேஸ்ட். அது வேஸ்ட் கார்டன். அது பேர் என்ன? பிரயோஜனம் அற்ற தோப்புகள், பிரயோஜனம் அற்ற தோட்டங்கள். இதெல்லாம் நிர்மூலமாகக்கூடிய ஆண்டு 22. அதே போல பார்த்தீங்கன்னா 6வது 7வது the strong shall be consumed like a tow. The strong shall be consumed like a tow. 31. பலவான்கள் சொல்றோம் இல்லையா? ஐஸ்வர்யவான்கள், பூமியில் ஐஸ்வர்யவான்கள், பூமியில் பலவான்கள், தங்களுடைய பலத்தினால் நிற்கிறவங்க எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? கன்சியூம்டு, விழுங்கி போடும். பூமி விழுங்கிடும். 31. 8வது makers of idol to be the spark to this destruction. விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், அவங்களுடைய அழிவு இருக்கும். 8வது. 9வது idol and their makers to be destroyed by fire together. அந்த விக்கிரகங்களோட அதை செய்கிறவர்களையும் அக்னி பட்சித்து போடும். 10வது none shall quench the fire of judgment. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒருவனும் தப்ப முடியாது. இதுதான் 10 காரியங்கள் வரக்கூடிய ஆண்டுல நடக்கக்கூடிய காரியங்கள். அப்ப என்ன செய்யலாம்? வாட் இஸ் a remedy for it? இப்ப தேவன் முதல் அதிகாரம் ஏசாயா first chapter verses 28, 29, 30 as well as 31. இதெல்லாம் சொல்லும்போது இதற்கு ஒரு பதிலும் வச்சிருப்பாரா இல்லையா ஆண்டவர்? இவங்களெல்லாம் அழிக்க போறேன். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தேவன் தம்முடைய சபையை சுகமாக்க போறார். God give the healing to the church. நீங்க 2 ராஜாக்கள் 2 Kings chapter 20 verses 1 to 11. 2 Kings chapter 20 1 to 11. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 11 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். ஜேம்ஸ் chapter 5 verses 16. ஒன்னு வாசிக்கலாமா? அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். ஆமோஸின் குமாரனாகிய தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, இப்போ இந்த மரணத்திற்கு ஏதுவான காரியம், இப்போ தேவன் என்ன வெளிப்படுத்தினாரு? இந்த தோப்புகள், விக்கிரகங்கள்,
அதாவது தேவனை ஆராதிப்பதை அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நிர்மூலமாக்க போகிறார். இப்போ சபை என்ன பண்ண போகிறாருன்னா, சபைக்கு ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, வியாதியாக இருக்கிற மனுஷன் போய் சொல்லு, நீ மரிக்க போறேன்னு சொல்லு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு வரும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு? சுவர் பக்கம் திரும்பி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அதுதான் நம்ம கண்டென்ட் பார்க்குறோம் இங்கே.